ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாங்கள் ஒரு ஜிலேபி ரெசிபி ஒன்று பார்ப்போம். இதுக்கு நான் 150 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். இதோட ஒரு பிஞ்சளவு உப்பை சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்திருக்கிறேன். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக 4 டேபிள் ஸ்பூன் யோகர்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து அதோட எக் yellow கலரின் ஆட் பண்ணுறேன். அதோட 150 மில்லிலிட்டர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். திரும்ப நான் இன்னும் 50 மில்லிலிட்டர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். மொத்தமாக நான் 200 மில்லிலிட்டர் தண்ணி சேர்த்திருக்கிறேன். இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு நாங்கள் அப்படியே எடுத்து வச்சுருவோம். இப்போ நான் இதுக்கு சுகர் சிரப்பை தயார் பண்ண போகிறேன். அதுக்கு நான் 3 கப் சீனி எடுத்திருக்கிறேன். அதுக்கு அரை கப் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போது சீனியில் இந்த மாதிரி சீனியெல்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி நுர வர டைமில் இதுக்கு 3 ஏலக்காவை சேர்த்திக்கொள்கிறேன். இதுக்கு நாங்கள் நூல் வர பதம் வரையும் சீனியை காய்க்க தேவையில்லை. இப்போ நான் இதுக்கு 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸை சேர்த்துக்கொள்கிறேன். எங்களுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்தினா இந்த சீனி பாகு கல்லாகாமல் அதே ஸ்டேஜில் இருக்கும். இப்போ நான் இதை ஒரு ஓரமாக எடுத்து வைக்கிறேன். இப்போ ஒரு பேனில் ஆயிலை சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நான் ஒரு பைப்பிங் பேக் எடுத்து அதில் 3 நம்பர் நொசிலை சேர்த்து அதில் இதை சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு நொசில் இல்லைண்டா பைப்பிங் பேக்கை நுண்ணியால் கட் பண்ணி கூட இதை செய்யலாம். இதுக்கு அடுப்பை நாங்கள் எப்பயும் மீடியம் ஹீட்டில் தான் வைக்கணும். அதே மாதிரி ஆயிலும் மீடியம் ஹீட் ஆகின பிறகு தான் இதை நாங்கள் செய்யணும். ஒரு பக்கம் ஒரு 5 செகண்ட் வெந்த பிறகு தான் நாங்கள் அடுத்த பக்கத்துக்கு இதை புரட்டி போட்டுக்கொள்ளணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே கலருக்கு நாங்கள் பொரித்து எடுத்துக்கொள்வோம். இப்போ நான் செஞ்சு வச்சிருக்கிற சுகர் சிரப்பில் இதை ஒவ்வொன்றா போட்டு சேர்த்துக்கொள்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுகர் சிரப் எல்லா இடத்துக்கும் படுற மாதிரிக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இதை ஒரு பிளேட்க்கு சர்வ் பண்ணிக்கொள்வோம்.